உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை கூற இன்று நமது அரங்கிற்கு வருகை தந்திருப்பவர் நேஷனல் பார்ட்டியின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் திருமிகு கங்காதரன் அவர்கள். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்ததில் மகிழ்ச்சி. எங்களுக்கு மகிழ்ச்சி. யூஜிசி இதில் சட்டங்களை திருத்துறாங்க, கவர்னருக்கு அந்த அதிகாரங்களை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு நேற்று கேள்விப்பட்டோம். நம்ம இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது துணைவேந்தர் நியமிப்பதில் அவரோட ஒரு ஆள், அமைச்சரவையிலேருந்து ஒருத்தர், பல்கலைக்கழகத்திலிருந்து ஒருத்தர், இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இவரே எல்லாம் பண்ணலான்ற ஒரு சூழல் வந்து விடுமோ அப்படின்ற அச்சம் மாநிலத்தில் நிலவுது. இதை பற்றி உங்களது கருத்து? இன்றைக்கி ஆளுநர் இருக்காருன்னா, ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பண்ண முடியுமன்ற ஒரு ஒரு விதி வந்து கடந்த சுதந்திரத்துக்கு பிறகுலேருந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து சிலதை கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து விதிகளை மாற்றி மத்திய அரசாங்கம் ஒரு சில பவர் வந்து அதிகப்படுத்துது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, தான் ஆளாத மாநிலத்தில் கவர்னர் வந்து பிஜேபியுடைய தலைவராக செயல்படுறதுக்கான ஒரு அணுகுமுறையாக தான் அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டு தலைவர்கள், அரசியல் ரீதியாக ஒரு தலைவர், கவர்னர் ரீதியாக ஒரு தலைவராக அதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து கவர்னர் நினைக்கிறாரு, அவர் ஆல்ரெடி வந்து பிஜேபியுடைய எதனா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து தான் இந்த கட்சியினுடைய ஆளுநர் அவர் வந்திருக்கோம். இந்தியா முழுக்க அப்படி தான் அவங்க நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கின்ற சமயத்தில் ஆளுநர் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தான் ஒரு பிஜேபியுடைய தலைவராக நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை அவர் ஈடுபடுறாரு. இதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி தான் ஒரு முரண்பாடு ஏற்படுது. ஆனால் சிலது வந்து அவர் தட்டி கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து அவர் கேட்கறதுக்கான பவர் உண்டு. இப்போது நீங்கள் ஆளுநரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இஷ்யூ நடக்குது. இதை வந்து நீங்கள் நானே கேட்குறேன், இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆன பிறகு வந்து துணைவேந்தரை நியமிக்கலைன்றதை ஒரு பேசுகிறதோட, இதுக்கு முன்னாடியே ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஏன் நியமிக்கலை, அதனோட பிரச்சனைகளுக்கு தீர்த்துருந்தா, உயர்கல்வித்துறையும் சரி முதலமைச்சரும் சரி அதை தீர்த்திருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதை தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க, துணைவேந்தர் நியமிங்கன்னு. ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே தானே இருக்கிறது. கண்டிப்பாக. இப்போது நானே கேட்குறேன்னா, நீங்கள் நியமிக்கணும்ல, நியமிக்காமல் வந்து நானே கேட்குறேன், நீங்கள் நியமிச்சிருந்தா பரவாயில்ல, நியமிக்காமல் டைலிஷன் நீங்கள் அவர் மேலே கூட சொல்கிறதும், அவர் ஒரு ஆளை கொடுக்குறாரு. எப்பவுமே என்னென்னா ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது, அவர் 2 ஆள் கொடுப்பாரு. இப்போ இதில் 2 பேருமே குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? நானே கேட்குறேன், அதுக்கு பொறுப்பு ஆளுநர் வந்து அதுக்கு பொறுப்பாக மாட்டார்ல. மாநில அரசு சட்டத்தில் கையில் வச்சிருவங்க தானே பொறுப்பாவாங்க. அவர் வந்து அவர் எப்பவுமே நம்ம குற்றம் சாட்ட முடியாதுல்ல. இவங்க தான் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வந்து இன்றைக்கி ஒரு வழக்கு, பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலை ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது. அதை உடனே கடன்னு அதை நடத்தி முடித்து உடனே ஒரு குண்டாஸ் போட்டு அதில் முடிச்சிட்டாங்க. அதில் பின்னாடி யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலை என்ன, இது மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. நீங்கள் உடனே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு முதலமைச்சர், உடனே அங்கே வந்து கருப்பு துணி அணியக்கூடாது, கருப்பு கொடை எடுத்துடக்கூடாது, கருப்பு வாட்ச் அடியக்கூடாது. சரி, இதெல்லாம் எதனுடைய இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா ஒரு ஃப்ரீயாக தான் வருவாங்க. கருப்புன்றது எல்லாருமே போடுவாங்க. இன்னும் கேட்டால் திராவிட முன்னேற்றங்களும் கருப்பை விரும்புகிறாங்க. ஆமாம், பட் எதனா தூக்கி காட்டுற போகிறாங்க, அந்த துப்பட்டாவை ஏதோ தனக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்கன்றத ஒரு அச்சம் தமிழக முதல்வருக்கு வந்திருக்கு. அது எந்த காரணமாக அந்த அச்சம்? இந்த காரணம் என்னன்னா, இன்னைக்கு நடக்கின்ற குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் வரையும், இன்னைக்கு 1 வயசு குழந்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற 60 வயசு 70 வயசு 30 வயசு அனைத்து வகையான பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மது வந்து திறந்து 24 மணி நேரம் திறந்து கிடக்குது தமிழ்நாடு முழுக்க. நான் கேட்குறேன், 12 to 10 அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே வச்சுருக்காங்க. நீங்கள் 24 மணி நேரம் 24 மணி. இப்போ நீங்கள் கடையை வந்து 12 to 10, ஆனால் பாரை வந்து 20% தந்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பார் வந்து 24 மணி நேரம் இயங்குது. அப்போது 24 மணி நேரம் குடிக்கிறான், கொள்றான், எல்லாம் அசமதம் நடக்குது. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? தமிழகத்தில் 5000 கடைகள், மதிப்பான கடைகள் இருக்கு. அந்த கடைகள் 4000 கடைகள்
லைசன்ஸ் இல்லாமல் நடந்துச்சு கடந்த முறையில். இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க லைசன்ஸ் இல்லாமல் நடக்குது. அப்போ 1000 கடைகளுக்கு மட்டும்தான் லைசன்ஸோடு நடைபெற்றது. அப்போது ஏறக்குறைய 4000 கடைகள் லைசன்ஸ் இல்லாமல் நடைபெற்றது. அந்த வருமானம் யாருக்கு போச்சு? இப்போ இதை குறை சொல்கிறீங்க, நீங்கள் ஆதரவு கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இதுதானே நடந்தது. அவங்க வந்து இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களே, அவங்க வந்து அதுக்கான கட்டுப்பாடு இன்னைக்கு 24 மணி நேரம் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற 24 மணி நேரம் மாதிரி அன்னைக்கு கிடையவே கிடையாது. 10 to 12, ஏன்னா 12 to அப்போ 10 to 10 இருந்துச்சு. அதன் பிறகு 12 to 10 புரட்சித்தலைவி அம்மா வந்த பிறகு வந்து 12 to 10 ஆக்குனாங்க. அதே போல 500 கடைகளை குறைச்சாங்க. நீங்க நான் கேட்கிறேன்னா, நீங்க வந்து சரி இப்போ நீங்க அதோட அட்வான்ஸா கஞ்சா இல்லை இவங்க காலத்தில் 500 கடையை குறைச்சாங்க தானே. எந்த கடையை குறைச்சாங்க? இப்போ என்னன்னா எந்த கடையை குறைச்சாங்கன்னா, எந்த கடையும் குறைக்கல. ஒரு 2 கடை 3 கடை இருக்குதுன்னா அந்த கடைகளை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, தவிர எந்த கடையும் குறைக்கல. சரி, இந்த போதைப் பொருள் வந்து நீங்க நினைக்கிறீங்களே, இப்போ வந்து அட்வான்ஸா கஞ்சா போயிடுச்சு, பெத்தப்பட்டன்னு போயிடுச்சு. அப்போ இதுக்கு யாரு பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர் தானே பொறுப்பு. இப்போ இதுல வந்து இல்ல அந்த கடந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்லுவீங்களா என்ன? இன்னைக்கு பட்டி தொட்டி ஃபுல்லா கஞ்சா போயிடுச்சு. பத்தப்பட்டை அடுத்த கட்டம் காலேஜ் பசங்க, SRM காலேஜா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற கல்லூரிகளாக இருக்கட்டும், எல்லா காலேஜிலும் இன்னைக்கு வந்து போதைப் பொருள் இருக்கு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? அடுத்த கட்ட சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 20 to 30 வயசு வரை மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயசானவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவங்கள என்ன பண்ண போறீங்க? அவங்க எல்லா விதமான சமூக விரோத சரியாக ஈடுபடுறாங்க அந்த கஞ்சா பயன்படுத்திட்டு. அப்போ இவங்களை மாற்றத்துக்கான ஒரு வழிமுறைகளை இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இது மக்கள் கேட்கலாங்க. நீங்க எல்லாத்துக்கும் பழி போட்டு தப்பிக்காதீங்க. அதை நீங்க ஆட்சியாளர் நினைச்சா 24 மணி நேரம் ஒழிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஒழிக்க தயாரா இல்லை. இது ஒரு பிசினஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை, இந்த அரசுக்கு அதன் மூலமாக வருமானம்லாம் நிறைய வருதா? ஆமா, நீங்க போய் போதைப் பொருள் ஒரு 2000 கோடி போதைப் பொருள் பிடிக்கிறாங்க. டாஸ்மாக் இல்லாம போதைப் பொருள், டாஸ்மாக் இல்லாத போதைப் பொருட்கள்னால அரசுக்கு அந்த கட்சிக்காரங்க செய்யறாங்க. திமுகவை சார்ந்தவர்கள் அதை செய்யறாங்க. நீங்க சமூகத்தில் பார்த்துருக்கலாம். இங்க கொடுங்கியூர்ல ஒரு கவுன்சிலருடைய மகன் வீட்டிலே அதை வந்து பெத்தப்பட்டேன்ற ஒரு இது காய்ச்சினாங்க. அதே போல வந்து இங்க சாபர் சாதிக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து 2000 கோடி போதைப் பொருளை குடிச்சாங்க. இதே போல நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை சார்ந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் நெட்வொர்க் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லாம மற்ற கட்சியினரும் அதில் இருக்கிறதா சொல்றாங்களே. நீங்க இருந்தாங்கன்னா வெளியே கொண்டு வாங்க. ஆட்சி அதிகாரத்தை வெளியே கொண்டு வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப கள்ளச்சாராயம் காசுனாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அவங்க மேலே பட்ட குண்டா சட்டமே ரத்து ஆகுது. குறைந்தபட்சம் அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு ஆசுறாங்க, அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த குண்டாசே ரத்து ஆகுது ஒரு 5 மாதத்திலேயே. குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் கூட அவங்க ஜெயிலுக்கு இல்லை. நீதிமன்றம் கேட்குது இவங்களுக்கான இது வந்து குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படலை, இவங்க வந்து அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை, அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி விடுதலை செய்யுது. அப்போ மதுவிலக்கு ஆயப்பிரிவு என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு கேட்குது உயர்நீதிமன்றம். அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சொல்ல போறாங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை எந்த வேலைகளும் ஒழுங்கா செய்யாதனால இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு 60 பேர் தாலியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல தாலிகள் அறுத்து கொண்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு உடனடியாக அறுக்கப்பட்ட தாலி. இது தமிழ்நாட்டில் தெரியாம 20 வயசுல இருந்து இளைஞர்கள் 40 வயசுக்குள்ள ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் குடிச்சு இறந்துட்டே இருக்கான். பல லட்சம் தாலி அறுக்கப்படுது. இப்போ இது இவங்களுக்கு அந்த குழந்தைங்களை அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது? அந்த கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க. அதுவே இந்த மழையில இறந்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அப்போ நீங்க ஊக்குவிக்கிறீங்களா இல்லை குறைக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம தொடங்கி யூஜிசியில் தொடங்கி இப்படி வந்துட்டோம். இப்போ அந்த யூசிஜி பண்ணது சரியா? அந்த அதிகாரத்தை அதிகமான அளவிற்கு ஆளுநருக்கு கொடுப்பது சரி? அதற்காக நீங்கள் வந்து மத்திய அரசை அவங்க வந்து நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் கோரிக்கை? சார் நான் கேட்குறேன், திமுக வேற பிஜேபி வேற கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் என்னமோ பிஜேபி உங்களுக்கு எதிரும் அதெல்லாம் பேசாதீங்க. சென்னை மாநகரம் முழுக்க ரகசிய உறவு பாரதிய ஜனதாவுக்கும் தமிழ்நாடு முழுக்க உறவு. அண்ணாமலைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் சொல்றாங்க. அண்ணாமலைக்கும் அது எப்படின்னா அவங்க தப்பிக்கிறதாக சொல்றது. அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும்
எல்லாருக்கும் நெருங்கிய தொடர்பு. நானே கேட்கிறேன், உங்க தகப்பனாருக்கு நானே வெளியிடத்துக்கு போய் உடனே ராஜா சிங்கை கொண்டு வரீங்கல்ல, ஏன் இப்ப உங்க கூட்டணி கட்சி அந்த சோனியா காந்தி கூட்ட வர வேண்டியதானே? ஏன் ராகுல் காந்தி கூட்ட வர வேண்டியதானே? அவர் ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்காரு. சார் நானே கேட்கிறேன், பாலிசின்றது இப்ப இவ்வளவு உருவா இருக்கிறீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஏன் நீங்க இப்படி பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்க அந்த பாட்டு வேற மரத்தை வெட்டி மரத்தை சாய்க்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு வந்துடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? நீங்க உங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கு. இன்னைக்கு இதுக்காக தான் அதானி வராரு. இதுக்காக தான் அதானி வந்து முதலமைச்சர் சந்திக்கிறாரு. சந்திச்சாருன்னு சொல்றாரு. நான் சந்திக்கலன்னு சொல்லுங்க. நான் சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு. அப்ப எதுக்காக எங்க வந்தாரு அவரு? யாரை பார்த்தாரு? இப்ப உங்களை சந்திக்கல, உங்களுக்கு வேண்டியவரை சந்திச்சாரா? எந்த ஒரு கொஸ்டின் வருதுல, அதை சொல்லுங்க. சுமார் இந்த சூரிய ஒளி மின்சாரத்து மூலம் சுமார் 1500 கோடி பல மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இங்க மட்டும் கொடுக்கல சார். அது இங்க எதுவுமே ஃபைனட் பண்ணல. இந்தியாவில் ஃபைனட் பண்ணல, அமெரிக்காவில் ஃபைனட் பண்றான். ஒரு எஃப்ஐஆர்ல ஃபைனட் பண்ணி சொல்றான். அப்போ அவன் எடுத்து டிஜிட்டல்ல பாக்குறான், ஆந்திராக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்தா அப்ப தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காரு அதானி. அவன் சொன்ன ரிப்போர்ட் தான் அது, அமெரிக்கா கொடுத்த ரிப்போர்ட் தான். இது பொய்யான ரிப்போர்ட் கிடையாது. அப்ப அந்த பணம் வாங்கினீங்களா இல்லையா? சந்திச்சீங்களா சந்திக்கலையா? இல்ல நீங்க யாரும் சந்திக்க வச்சீங்களா? பட் இந்த மக்கள் மத்தியில சொல்லுங்க. மக்கள் மத்தியில ஒரு விஷயம் வந்த பிறகு சொல்லுங்க. நாங்க தான் ஓட்டு போட்டு உங்களை உருவாக்கணும். இல்ல வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க இதுல என்ன அப்ப எதனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா திராவிடம் சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், பெரியார் வந்து திராவிட இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சாமணியத்தை உருவாக்குனார். அதன் பிறகு அண்ணா ஒரு உருவாக்குனார். அதன் பிறகு வந்தா நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கருணாநிதி இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார், இப்போ உதயநிதி வந்திருக்காரு. இது ஒரு காம்படிஷன். இவங்க தான் குடும்பத்தில் வராங்க. இப்போ அண்ணா உருவாக்கின திராவிட மாடல வேற யாரும் முதலமைச்சர் வர முடியாதா? இல்ல துணை முதலமைச்சர் யாரும் வர முடியாதா? உங்க குடும்பம் தான் வரணுமா? வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதுதான் இந்த திராவிட மாடலா? இப்ப கனிமொழியை வந்து மகளிர் அணியை போடுறீங்க. இல்லை எல்லா கட்சிகளுமே அப்படியே அப்பா பையன் அப்படின்றது வருது சார். நானே கேட்கிறேன், நான் வந்து திராவிட மாடல், நான் யோக்கியன், சுமத்திக்கு உள்ள வைங்கன்னு சொல்லு நான் அப்படின்னு வர சொல்ல அது செய்யக்கூடாது. நான் துணை முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. திருமாவளவன் கேட்கிறாரு, அந்த கட்சி அர்ஜுன் யாதவன்ற ஒருத்தர் கேட்டாரு, அந்த கட்சியை விட்டு நிக்க வச்சிட்டீங்க அவங்கள. அவர் கேட்கிறாரு ஒரு டெப்டி சிஎம் கொடுங்கன்றாரு. நான் தான் கேட்கிறேன், சரிப்பா டெப்டி சிஎம் தரோம், அடுத்த வாட்டி தரோம். உடனே அந்த 4 எம்எல்ஏ இருக்காங்களா, ஒரு அமைச்சர் ஆக்க அவங்கள. என்ன உங்களுக்கு பெரிய அதுல பெரிய காம்பேக்ட்? இப்போ அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சரி, உங்க 4 பேரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அமைச்சர்னா எப்படி கொடுப்பாங்க? கூட்டணி ஆட்சினா என்ன சார்? எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்குறதான். நான் வந்து பலமா இருக்கேன். இப்போ அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் இதை எதிர்த்து அந்த 4 பேரும் வெளியில வர்றதுக்கு ஏன் முடியல அவங்களால? சார் விடுதலை சிறுத்தைகள் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ அந்த கட்சி வந்து திருமாவளவன் வந்து ஒரு போல்டா பேச முடியாத சூழ்நிலை இருக்காரு. ஏன் இருக்காருன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்றதுக்காக அவர் அங்க அமைதியா இருக்காரு. ஆனா ஒரு இஷ்யூ வந்த பிறகு நான் திராவிட மாடல் பேசுறேன். நான் ஒரு இஷ்யூ வருது, சரி அடுத்த வாட்டி டெப்டி சிஎம் தரேன், இந்த வாட்டி நாங்க பேசல, இல்ல அந்த அடுத்த வாட்டி அமைச்சரை தரேன், இல்ல இப்ப அமைச்சரை தரேன், சரி ஓகே நீங்க அதை கூட தலை தேவையில்ல. ஒரு தலித்த சரி ஒரு திருமாவளவன் கேட்கிறாரு, அந்த கட்சிக்காரங்க கேட்கறாங்க, இதை வந்து திருமாவளவன் தெரியாம கேட்பாங்களா? இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, தெரிஞ்சதும் நடந்தது. திருமாவளவனுக்கு ஒரு ஆசை தான், திருமாவளவனுடைய ஆசையை தான் வெளிப்படுத்துறாங்க. முதல்ல யானை வரும் முன்னே மணிவாசர் முன்னே, யானை வரும் பின்னே மணிவாசர் முன்னேன்ற மாதிரி முதல்ல அது கொஸ்டின் வரும். அவங்க வாயில் என்ன வரும், அப்போ இது முடியல அப்படின்னு சொல்ல மாறிச்சு. இல்ல இப்ப அவருடைய கருத்து இல்லாமலே, அவருடைய ஆதரவு இல்லாமலே சிலர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து இங்க அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது வந்து அப்படி அந்த கட்சியில திருமாவளவன் மாதிரி யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், சரி நீங்க திருமாவளவன் கட்சியில யாரும் போட தேவையில்ல. ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்ல திராவிட மாடல் பேசுற ஸ்டாலின் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிற திமுகவை சார்ந்தவர் ஒரு துறை டெப்டி சிஎம் ஆக்குங்க, ஏன் துரைமுருகன் ஆக்குங்க. எப்போ உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது சொல்லுவாங்க பாருங்க, பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா சார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் கொடுத்தாங்க? பொன்முடி வந்து அவரு பொன்முடி துரைமுருகன்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க, இவங்க சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு அமைச்சரவையில் ஒரு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து என்ன பண்றாங்க, ஏதா பண்றாங்க, யார் பார்க்கறாங்க, என்ன இது யார் வந்து பார்க்கறாங்க, யார் இவங்க சிக்னேச்சரை போடணும், ஒரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணனா அங்க சொன்னா சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் இங்க போட முடியும். தனிப்பட்ட முறையில் யாரும் செய்ய முடியாது. இப்போ கோவிஷெடி நம்ம போட்டுட்டீங்க, இப்போ கோவிஷெடிக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கீங்க? அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அமைச்சருக்குரிய எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது தானே செய்கிறது. சார் அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு,
ஆனா பட் நீங்க இதுல என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்குனீங்க சார்? கக்கன் அன்னைக்கே ஆகினாங்க சார், உள்துறை அமைச்சர் ஆக்குனாரு. இப்ப காமராஜர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறாரு செட்டில் கேஸ்டுக்காக. காமராஜர் உருவாக்குறாரு, எம்ஜிஆர் உருவாக்குறாரு. நீங்க என்ன என்ன உருவாக்கிருக்கீங்க? நீங்க அண்ணா உருவாக்குறாரு. யார் வேணா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி அண்ணா கட்சியை உருவாக்கி முதலமைச்சர் ஆக்குறாரு. கருணாநிதி ஒண்ணுமே இல்லாம ஒரு மஞ்சா பையோட வந்த கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு யாருன்னா திமுக அந்த மாதிரி ஒருத்தர் ஆக முடியுமா? இப்போ பட்டியலின மக்கள் ஒற்றுமையாக, அந்த தலைவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஏன் நீங்கள் இன்னொருத்தரை குறை சொல்ல வேண்டும் சார்? பட்டியலின மக்கள் நான் கையெழுந்து நிற்கிறேன். வேங்க வயல் பிரச்சனை இருக்கு, ஜாதி பிரச்சனை இருக்கு. அது உங்களுடைய இயலாமை தானே? அப்படிதானே சார்? நான் 2000 ஆண்டுகளா புறக்கணிக்கப்பட்டேன் இந்த சமூகத்துல. 2000 ஆண்டுகளா புறக்கணிக்கப்பட்டு இப்பதான் நான் கொஞ்சம் ஏந்து வரேன். அதை திராவிட மாடல் சொல்றவங்க எனக்கு ஒரு தூக்கி விடணும். இப்போ திராவிட மாடலில் திராவிட கட்சிகள் தான் பட்டியலின மக்களுக்கு நிறைய சலுகைகளை எல்லாம் அறிவிச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி அவங்க முன்னேறதுக்கான வேலைகள் செய்யணும். நீங்கள் கடந்த முறையில் மகளிர் தொகைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் மாதம். இங்கே வந்த ஃபண்டு ஷெட்யூல் கேஸ்டுக்கு SC STக்கு வந்த ஃபண்டை எடுத்து அந்த 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 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் பெரிய புரட்சி பத்திரிகை ஸ்டாலின் சொல்ல முடியும்? அவங்களுக்கு இன்னைக்கும் எத்தனையோ கிராமத்தில் வசதி வாய்ப்புகள் அற்று, படிக்க வாய்ப்புகள் அற்று, இன்னைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜாதி சண்டைகளும் ஜாதி மோதலும் இந்த தான் இருக்கு. பட் இந்த பணத்தை நீங்க வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், ஒரு தொழில் ஃபேக்டரி உருவாக்கிக்கலாம், வேற எதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். சரி, ஒரு ரிசர்வேஷன் தனியாரத்தில் கூட கொண்டு வந்திருக்கலாம் அவங்களுக்காக. பட் எதுவுமே பண்ணாம நீங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க மேல எப்படி அவங்க பாசமா இருக்காங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குன்னா பட்டியலின மக்கள் வாக்களிக்காம ஆட்சியில் இருக்காங்க. சார் நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு 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 மாயாஜாலம். இப்போ திருமாவளவன் போன்ற CPI CPM போன்ற கட்சிகளை இவங்க வச்சுன்னு இருக்காங்க, கூட்டணியில் வச்சுட்டு இன்னைக்கு நான் நல்ல ஆட்சி நடத்துறேன், நான் சிறப்பான ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு இதை உருவாக்கி அவங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவை இப்போ இப்போ நான் செட்டில் கேஸ்ட் பார்க்க முடியாது, நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சிருக்கேன், அதுக்கு திருமாவளவன் அனுப்புறது. உழைக்க மக்களை என்னால் பார்க்க முடியாது, நான் எல்லாம் பண்ணதெல்லாம் இதுவு. இன்னைக்கு கம்யூனிஸ்டில் இன்னைக்கு சாம்சங் இதில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. கம்யூனிஸ்ட்டுக்கு அவ்வளோதான். அப்போ அங்கே போய் நான் ஓட்டு கேட்க முடியாது, திராவிட மாடல் ஸ்டாலினால ஓட்டு கேட்க முடியாது. அப்போ அங்கே யார் அனுப்புறது? போ கம்யூனிஸ்ட்டு போ. அப்போ ஒரு சரி, இப்போ வன்னீரில் ஒருத்தர் பார்க்கணும், ஒருத்தர் அப்போ அதுக்கு யாருக்கு அனுப்புறது? வேலுமுருகன் நீ போ. அப்படி ஜாதியில் அங்கங்கே ஒரு ஆளை போட்டு அவங்க பார்ப்பாங்க. நான் மேலேருந்து மானிட்டரிங் பண்ணி நான் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு போங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த கதை தானே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நானே கேட்குறேன், நீங்கள் உண்மையா இருங்கன்னு சொல்கிறேன். திராவிட மாடல் சொல்லிட்டு உண்மையா இருங்க. நீங்கள் நீங்க பிஜேபி திட்டுறீங்க, பிஜேபியை என்னென்ன பேசுறீங்க, ஆனால் பிஜேபியோட மோசமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் சொல்றது நியாயம்? இப்போ இவங்க திட்டமாவது செய்கிறாங்க, ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றம் அதை கூட செய்வதில்லையே. என்ன நீங்கள் என்ன இப்போ ஆட்சியை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஆட்சியை வச்சுட்டு எதுக்கத்தாலும் ஆளும் கட்சிகளை, அதாவது மத்தியில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி, அதை எதிர்கட்சிகள் தீவிரமாக எதிர்த்து அதற்கு களமாடினா தான் அடுத்த ஆட்சி அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக. அந்த நிலையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அந்த அளவிற்கு அதி தீவிரமாக வேலை செய்யவில்லை? சார், இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறது கிடையாது. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய இங்கே யாருமே வந்துடக்கூடாது, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபுல்லாக அனுமதி கிடைக்கலன்னா அந்த தடையை மீறி, அனுமதியை மீறி நிறைய நடத்தலாம், அதில் கைதாகலாம், அது ஒரு பரபரப்பு. தடை மாதிரி தான் கைதாகிறாங்க. நீங்கள் அடுத்த போராட்டங்கள்லாம் பார்க்கலாம். அது அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிக அளவில் பண்ணது இல்லை. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக பார்க்கலாம், பாலையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னொரு குறை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியையோ அமித்ஷாவையோ நேரடியாக எதுவும் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாரு, இங்கே இருக்கிற அண்ணாமலையை பற்றும் பேசுகிறாரு, அவர் ஒரு பயத்தோடு இருக்கிறாரு, இல்லது அரசியல் ஒரு உள்நோக்கத்தோடு அந்த ஒரு ரகசிய உறவோடு செயல்படுகிறார் அப்படின்ற செய்தியும் சொல்கிறார். சார், ஆட்சியில் இருக்கிற நான் கேட்கணுமா நீங்கள் கேட்கணுமா? நான் என்னால் என்ன கேட்க முடியுமோ அதான் நான் கேட்க முடியும். நான் எது கத்தாலும் நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். பொதுச் செயலாளர் எடப்பாடி இந்த தமிழக மக்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். இங்கே தான் முதலமைச்சர், அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தார்.
தமிழகத்துக்குள்ள முதலமைச்சராக இருந்தாரு, இப்போ எதிர்கட்சியா இருக்காரு. தமிழகத்தில் என்ன நடக்குது அதை கேட்கிறாரு. தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் பண்ணாரு. இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. இந்தியா செய்கிற தவறுகளும் தமிழ்நாட்டை பாதிக்கும் தானே. நான் கண்டிக்கிறேன். நிதி வரல, நிதியை கொடுங்கன்னு சொன்னாரு. மழையில பாதிக்கப்பட்ட 4 மாவட்டத்துக்கு நிதியை உடனே வழங்குன்னு சொன்னாரு. பட் இப்படி தான் கேட்க முடியும். நான் வந்து இப்போ ஆட்சியில் இருக்க நீங்க ஒரு நீங்க பணத்தை நீங்க கேட்காம நீங்க எதிர்கட்சி மேல குற்றம் சொல்றது என்ன விதத்தில் நான் சொல்லுங்க. இப்போ இடையில அவர் அமித்ஷா வந்து அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்கும்னு ஒரு சொன்னார். அதை வந்து தீவிரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கலையே சார். நீங்க எடுக்காதது கண்டிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸாக கொண்டு வர மாட்டேன் நான் நினைக்கிறேன். இது என்னன்னா இப்போ இவங்களுக்கு பாதிப்புன்னு வர சொல்ல மட்டும் பாபா சாஹேப் அம்பேத்கரை கையில் எடுக்கிறது. இப்போ நீங்க என்ன கேட்குறேன், அந்த மக்களுக்கு நீ என்ன பெருசா மாறுதல் பண்ண நான் திராவிட மன்றத்தை கேட்குறேன். இப்படி ஒரு தவறு நடக்கும்போது அதை எடுத்தாவது கொண்டு போறாங்கல்ல மக்கள். அது அதிமுக கண்டிச்சு தானே, கண்டிக்காமலாம் கிடையாது, கண்டிச்சாங்க. இப்போ நான் ஆட்சியில் இருக்கிற நீங்க அதிமுக ஒரு 19 சொல்றாங்களே தவிர குறிப்பிட்ட அந்த நபரை சுட்டி காட்ட மாட்டேங்க. அவங்க கண்டிச்சாங்க, கொண்டாங்க. பட் இப்போ இவங்க நினைக்கிறாப்புல வந்து என்னென்ன தெரியுமா சார், இப்போ நடக்குது என்னன்னா பிஜேபியே இங்கே அதிமுக உருவம் சொல்றது. ஆனால் மெயினான உருவம் நான் ஒன்றா இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒன்றா உருவம் இருக்குது. இப்போ அவங்க எதனா ஒன்று அவங்க பேச மாட்டேன். நானே கேட்குறேன், நீ பேசு, நீ அமைச்சராக இருந்தால இப்போ ஒரு 10 அமைச்சர் ரிசைன் பண்ணுங்க, பெரிய போராட்டம் பண்ணுங்க. உடனே அவங்க மேலே பழி போடுறது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க. இப்போ ஒரு பொறுப்பில் இருந்துகிட்டே பேசுறது வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அதை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்கன்னா இன்னும் எதிர்ப்பை நம்ம முழுவதுமாக சொல்ல முடியாது. 40 MP நீங்கள் தானே இருக்கீங்க, நான் வெளியே தானே பேச முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் தானே பேச முடியும். நீங்கள் 40 MP இருக்கீங்க. நீங்கள் இப்போ விலகி வாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அந்த நிலையை எடுக்க முடியாது. நான் வந்து நீங்கள் 40 MP ராஜினாமா சொல்ல 10 மந்திரி பண்ண சொல்ல ஒரு செமிக்கை உருவாக்க சொல்லுங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பயமுறுத்தல் ஏற்படுத்துங்கன்ற சார். உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதானியை விட்டாங்க சார். திமுகவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதானி. எப்பவுமே நாட்டில் பணக்காரன் இருந்தால் அந்த பணக்காரனுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பான். அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அதானி வந்து ஸ்டாலினை கையில் எடுத்தாச்சு. இப்போ எதனா ஒன்று பேசுனா அவங்க சபரிசன் வச்சு அவங்க பேசிக்கிறாங்க அதானியை வச்சு. இப்போ என்னன்னா பிஜேபி கூட என்னன்னா பிஜேபி கொஞ்சம் பயந்துருந்தாங்க இவ்வளோ நாள் ஆட்சி அமைக்க சொல்லும். தொங்கு சபை இருக்கு, இப்போ நிதிஷ்குமாரையும் தெலுங்கு தேச சந்திரபாபு நாயுடு நம்ப முடியாது, எப்போ வேணால் காலை வாழுவாங்க, அந்த பிடிங்கிட்டாங்க. அதை வந்து அவங்க வந்து நினச்சினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்டாலினை ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க யாரும் வாபஸ் வித்ரா பண்ணாங்கன்னா ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கார். அப்பயும் சொல்லுவார், நான் வந்து கொள்கையோட தான் இருக்கேன், கொள்கை குட்டின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இப்படிப்பட்ட சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு 2026 கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து விட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. எது 26லையா? 26க்காக கூட்டணியை போய் பேசி முடிச்சிட்டாங்க சார். அது பொதுச் செயலாளர் சொல்லுவார், அதை எடப்பாடி சொல்லுவார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் சொல்லுவார். அது அவங்க கட்சியோட விவகாரம் அது. பட் அது இன்னைக்கு யார் உறவில் இருக்கா? இன்னைக்கு அவரா உறவில் இருக்காரு, நீங்க தானே உறவில் இருக்கீங்க. இப்போ உங்க உறவுன்னு சொல்லலையே. அவங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமாக எதிர்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர், பாரதிய ஜனதா கட்சியை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உறவு நீங்க அதை இவரு அவங்கள மட்டும் எப்படி சொல்ல முடியும்? எது ஒரு ஊகமான செய்தியை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அந்த யூகத்துக்கு ஒரு வழி இருக்குல்ல. அதாவது அங்கே சொல்லிட்டாரு கூட்டணி இல்லைன்றாரு. அங்கே இருக்கிற மேல்நிலையில் இருக்கிற தலைவர்களை அவர் குறை சொல்வதில்லை. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு கூட்டணி இல்லைன்றாரு. கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பெரிய தலைவர்களை வந்து இப்போ தனிப்பட்ட முறையிலையோ அல்லது அவங்க அவங்க பேரை குறிப்பிட்ட பேசுவதே இல்லையே அவர். சார் நான் தேவைப்பட்டா பேசலாம், தேவைப்பட சொல்ல நான் எதுக்கு பேசணும்? இப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் மக்கள் எல்லாருமே வந்து விழிப்பாக இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான எலெக்ஷனாக வரும். இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் எடுத்து ஒரு மாற்றம்னா 5 ஆண்டு மாற்றம் இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் எப்போ அதாவது இவங்க 5 வருஷம் அவங்க 10 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்காங்க. இது வந்து மாற்றம்னு சொல்ல முடியலை, சில குறிப்பிட்ட காலத்திற்கான மாற்றம் தான் சொல்ல முடியுது. ஒரு தொலைதூர நோக்கில் தொலைதூர பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா அது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? தொலைதூர மாற்றம்ன்றது இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு கட்டமைப்பை யாருமே உருவாக்கலை. தொலைதூர மாற்றத்துக்கான ஒரு மாற்றங்கள்ன்றது கிடையாது. இதை இவங்களை தாண்டி ஒரு சக்தியாக யாருமே உருவெடுக்கலை. எல்லாருமே இவங்கள சார்ந்து கொஞ்சம் பேர் அவங்கள சார்ந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களே தவிர இதை சார்ந்து இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாகலை ஒன்றும். அதனால நம்ம அதை எதிர்பார்க்கறது முடியாதது ஒன்று. தமிழ்நாட்டில்
அதுவும் மதுரை அருகில் இருக்கிற அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதுக்கு தமிழக அரசு முன்பு அமைதியாக இருந்துவிட்டு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற நிலை. இப்படி இருக்கிற சூழலில் அந்த பகுதி மக்கள் எல்லாமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மதுரைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் பண்பாடு மிக்க ஒரு நகரம். மதுரையை இந்தியாவில் யாரும் மறக்க முடியாது. மதுரை மண் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். இந்த ஏறக்குறைய அங்கே இருக்கிற ஏரியாவே அழகர் கோயில் அந்த டங்ஸ்டன் இருக்க பகுதியை வந்து இந்த அரிட்டாப்பட்டியில் அழகர் கோயில், அங்கே 7 அடுக்கான மலைகள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குளங்கள், ஏரிகள், இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதை சார்ந்த விவசாய நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலைநயம் மிக்கது, ஒரு வைணவ பண்பாடு மிக்க ஒரு கோயில் அங்கே இருக்குது. இப்போ என்னென்னா மழை காலத்தில் மட்டும் அங்கே தண்ணி சேராது, தண்ணி குளங்கள் ஏரியில் வராது. வெயில் காலங்கள்லையும் மே மாதம் எல்லா நாட்கள்லையும் இருக்கும். ஆமாம், அப்போ தண்ணி வந்து உள்ளேருந்து வருமா, அப்பயும் ஃபுல்லாகுமா. அதாவது பாசன வசதி இன்றியே விளைவதற்கான ஒரு முக்கியமான இடம். அப்போது நீங்கள் அதுக்கு வந்து கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, டெண்டர் போடுறாங்க. 4 டெண்டர் நடக்குது, 4 டெண்டரும் எடுத்துட்டாங்க. இப்போது இந்த 4 டெண்டரும் எடுத்துகிட்டு இங்கே என்னென்னா அங்கே வந்து அரிய வகை உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி மத்திய அரசு அதை வந்து ஒரு பகுதியை மட்டும் நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ தமிழக அரசு இந்த 4 டெண்டரையும் கூட சொல்ல ஏன் அமைதியாக இருந்தீங்க, நீங்கள் ஏன் ஒப்புதல் கொடுத்தீங்க? இல்லை இவங்க பழியத்துக்கு மத்திய அரசு கொல்லப்பட்டாங்க, அவன் கரெக்டாக சொல்லிட்டான், இல்லை இவங்க தான் ஒப்புதல் கொடுத்தாங்க, நாங்கள் பண்ணோம், அதன் பிறகு இவங்ககிட்டே ஒப்படைச்சிடுவோம் எல்லாத்தையும், இவங்க தான் A to Z லைசன்ஸ்லேருந்து ரெனியூலேருந்து எல்லாமே இவங்க தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஏன் அமைதியாக இருந்தீங்கன்னு. அப்போ எங்களுக்கு அதை பற்றி தெரியலை, இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. நம்பலைன்னா கூட ஒரு பேச்சுக்கு வாங்க, இது வரைக்கும் நாங்கள் பண்ண தவறு, நாங்கள் எங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு இது வழக்கமான ஒன்று தான், இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். காவிரி டெல்டா பகுதியில் இதே மாதிரி தான் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டுருந்தார் மீத்தேனுக்கு. இதே ஸ்டாலின் அதன் பிறகு என்ன சொன்னார், நான் தெரியாமல் போட்டேன்னு சொன்னார். அதன் பிறகு அந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதெல்லாம் வழக்கம், ஸ்டாலினுடைய வழக்கம். நாங்கள் கையெழுத்து போடுவார், தெரியாத போட்டுன்னு சொல்லுவார், இங்கே கையெழுத்து போடுவார், பர்மிஷன் கொடுப்பார், இது தெரியாது சொல்லுவார். நான் கேட்குறேன், ஒரு 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 கலாச்சாரம் மிக்க ஒரு பகுதி மதுரை, நீ அதை ஒழிச்சு என்ன பண்ண போகிறேன் நான் கேட்குறேன். அதுக்கு எவ்வளோ பெரிய அது எந்த கொம்பனாக இருந்தாலும் உள்ளே வராத பார்த்துக்கல, நீ பர்மிஷன் தரணும், அப்போ என்ன அர்த்தம்? சரி, இப்போ பாருங்க, இப்போ கன்னியாகுமரியில் அப்படி பர்மிஷன் கொடுத்துட்டு இப்போ அனுமதியை மறுப்பதற்கான காரணம் என்ன சார்? இப்போ என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து இஷ்யூ ஆகுது. இப்போ எப்பவுமே வந்து குழந்தை கிள்ளி விடுறாமல் கிள்ளி விடுறது, எவனா அமைதியாக இருந்தாரா? இப்போ நைஸாக இப்போ ஒரு கொயக்கா வைக்கிறாங்கன்னா ஒரு கொயக்கா திருவிடும்ல, ஓனரை பார்க்காத இருக்க நைஸாக. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றிய அரசு பாஜக தான் அடிக்கடி செய்வாங்க. இப்போ திமுக அப்போ 2 ஒன்று தானே, பிஜேபியும் திராவிட மாற்றத்துக்கு ஒழுங்கு தான், இதில் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இப்போ பாருங்க, இங்கே ஒரே செகண்டில் பாருங்க, இங்கே முடிஞ்சது ஒரு 10 நாளே கன்னியாகுமரிக்கு போயிட்டாங்க. அங்கே அரிய வகை மணல் எடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க திராவிட மாடல். நான் கேட்குறேன், காவேரி டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டம் திருவண்ணாமலையில் விவசாய இடங்கள்லாம் எடுத்தீங்க, அவன் போராட்டம் பண்ணால் விவசாயி மேலே குண்டா சட்டமே போட்டீங்க. இப்போ இப்படி சுற்றியே இப்போ நீங்கள் இந்த தமிழக முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணணுமோ இந்த தமிழகத்துக்கு எதிராக எல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். இப்போ கேரளாவிலேருந்து கழிவுகள் வந்து இங்கே கொண்டு போகிறாங்க. நீங்கள் செக் போஸ்ட் இருக்கும், உள்துறை மந்திரியை கையில் வச்சுருக்க ஸ்டாலின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ இதுக்கு வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை போன்ற பகுதியில் வந்து தென்காசி போன்ற பகுதியில் வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அதை சூமோட்டோவாக தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் எடுக்குது, ஒரு ஆர்டர் போடுது. அந்த அதிகாரிகள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஆர்டர் போடுது. அப்போ நீங்கள் ஆட்சியாளர்களாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை சரி, இதெல்லாம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை வந்து எரிக்கணும்னு சொல்லுவாங்க, இறந்துட்டா. ஆனால் அந்த கேன்சருடைய பாதிக்கப்பட்ட அந்த கழிவுகளை நீங்கள் போட்டால் அந்த மண் என்னவோ அந்த எவ்வளோ பேருக்கு அது பரவிச்சுன்னு யாருக்கு தெரியும்? சரி, இதெல்லாம் வந்து ஒரு மனிதம் சார்ந்த விஷயங்களை, மண் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன கையில் எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ இப்படிப்பட்ட
நிறைய குறைபாடுகள் எதிர்ப்புகள் அப்படின்ற இருக்கிற சூழலில் முதலமைச்சர் 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அந்த உட்கருத்து என்ன? வாய்ஸ் அவடால் தான். 200 தொகுதி வென்றெடுப்புன்றது சொல்கிறது ஒரு வாய்ஸ் அவடால் தான். நீ கட்டமைப்பை உருவாக்கணும்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறான். எந்த ஒரு கட்டமைப்பும் உருவாக்கலை, பேசிக்கான கட்டமைப்பு உருவாக்கலை. இன்றைக்கி இருக்கிற 18, 16, 17 வயசு பசங்கள்லேருந்து ஒரு 40 வயசு பசங்க வரையும் ஃபுல்லாக அடிச்சு நாயாயிடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. கஞ்சா எந்த போதைப் பொருட்கள்லாம் போயிட்டாங்க. இதற்கு பிறகு இந்த ஜென்ரேஷன் நீங்கள் இந்த 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 ஜென்ரேஷனை மாற்றுறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் உருவாக்கலை. இந்த ஆட்சியில் நல்லதே நடக்கலைன்றீங்க. என்ன நடந்தது சொல்லுங்கள். இப்போ கூட ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்தது வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, எந்த தொழிலில் நீங்கள் அதை கணக்கில் ஏற்றிங்கன்னா அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த லேபர் தொழில் இருக்குல்ல, இந்த லேபர் துறையில் யார் இப்போ நீங்கள் தமிழாளர் எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறதே ஒரு பெரிய சார். இங்கே தமிழ்நாட்டில் இருந்த தொழிலாளர்கள்லாம் இந்த குடிக்கு அடிமையாகி போயிட்டான். இன்றைக்கி பேசிக்காக செய்ய வேண்டிய வேலைக்கு ஆளே கிடையாது. விவசாயம் இருக்கட்டும், கட்டுமான தொழிலாளர் இருக்கட்டும், மற்ற பேசிக்கான தொழில் இருக்குது, எல்லா தொழிலுக்கும் வந்து எல்லாம் வெளி மாநிலத்தில் வந்து செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இல்லை, இன்னொரு காரணம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நன்றாக படித்து வெளிநாடுகளிலும் பெரிய பெரிய வேலைகளிலும் இருப்பதால் இந்த சிறிய வருமானம் உள்ள அந்த வேலைகளை அவங்க செய்வதில்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் வடமாநில. தவறான கருத்து சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆய்வு போடுங்க. தமிழக அரசு கூட ஒரு கமிட்டி கூட உருவாக்கட்டும். ஒரு கமிட்டி போடுங்க. ஒரு கலெக்டர், ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு போலீஸ், 3 மேலே ஒரு குழுவை போட்டு தமிழகம் முழுக்க ஆய்வு பண்ணுங்கள். ஒரு கிராமத்துக்கும் போங்க. கிராமத்தில் எத்தனை இளைஞர்கள் உட்காந்துருக்கான்னு பாருங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நகரத்தில் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். எல்லாத்தையும் கமிட்டி எடுங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு போங்க, எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது பொய்னா நான் அதுக்கான என்ன தண்டனை கொடுத்து நான் ஏற்றுக்கிறேன். அது இப்போது அவங்க அப்படி இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய உணவு மற்ற தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது? நீங்கள் உணவு எப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வயசானவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு அக்கா வீடோ தங்கச்சி வீடோ ஏதோ வீட்டில் சோறு சாப்பிடுறது, இல்லை மனைவி வேலைக்கு போவா, ஏதோ ஒரு இதில் சாப்பிட்டு அவன் கடைசியில் ஒரு 40 ஆண்டுகள் வர சொல்ல அவன் தூக்கு மாட்டிக்கிட்டோ எதனா ஒரு ஆக்சிடென்ட்லையோ எதனா ஒரு டப்புன்னு போயிடுவான். இதுதான் நடக்குது. திடீர் மரணங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஏன் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்க்கலாம். 28 வயசு பையன் இறந்துட்டாரு, 30 வயசு பையன் இறந்துட்டாரு. இதெல்லாம் திடீர்னு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இதுதான். இதுக்கான மாற்றத்துக்கான வேலைகள் என்ன செஞ்சீங்க? ஏதோ இதெல்லாம் மாற்றலாம். இப்போ இதையெல்லாம் மாற்றி விடுகிறேன், நான் வந்து புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் வந்து உள்ள வர்றார். எதையும் பகச்சிக்காமல் எனக்கு தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும், இதையெல்லாம் ரெண்டாக சேர்த்தே நான் முன்னேற்றமான பாதைக்கு தமிழ்நாட்டை அழைத்து செல்வேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு வந்துட்டுருக்கார். அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய சார், அரசியலுக்கு யார் வேணும் வரலாம். ஓட்டுரிமை பெற்ற அனைவரும் அரசியல்வாதிகள் தான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஓட்டு தலைவர் கட்சி ஆரம்பிச்சா தான் அரசியல்வாதி கிடையாது. இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஓட்டுரிமை பெற்ற அனைவரும் அரசியல்வாதிகள் தான். இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி வந்து அவங்க என்ன இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டலில் உருவாக்குனாங்கன்றதை ஒரு முக்கியமானதை நம்ம பார்க்கணும். என்ன உருவாக்கியிருக்காருன்றதை பார்க்கணும். இன்றைக்கி சமீபத்தில் 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டது. அவங்க ஒரு 100 பேர் கூப்பிட்டு வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணிட்டாரு. எல்லா தலைவர்களுக்கும் வீட்லேயே மாலை போடுறாரு. இல்லை, இப்போ அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவரை பார்ப்பதற்கு தேவையற்ற மனிதர்கள்லாம் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்து விடும், நெரிசலாகிவிடும். இப்போ கூட அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர், அவர் தியேட்டருக்கு போகும்போது பிரச்சனையாகி 2 பேர், ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தங்க அதில் மருத்துவமனையில் இருக்காங்க. அந்த மாதிரி சூழல் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அந்த மாதிரி நடந்து கொள்கிறார். உங்கள் கட்சிக்காரங்க அந்த மாவட்டத்தில் இல்லையா? 4 மாவட்டத்தில் உங்கள் கட்சிக்காரங்க அதை என்ன சொல்கிறாங்க, இப்போ தலைவர் போகிறது மாதிரி இருக்காதுல்ல, தலைவர் கொடுக்குற மாதிரி. நீங்கள் ஒரு கோடி ஒதுக்குங்க, 4 தொகுதி ஒரு கோடி, 300 கோடி சம்பளம் வாங்குறீங்களே, ஒரு 5 கோடி ஒதுக்குங்க, ஒரு வேலைப்பாடு பண்ணுங்கள், மக்கள் தானே உங்களை நேசிக்க போகிறோம். அந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற செட்டில் கேஸ்ட்டும் வண்டிகரும் உங்கள் இளைஞர்கள் தானே இருக்காங்க, உங்கள் கட்சியில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு எதனா பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு பகல் கனவு கண்டிருந்தா எந்த விதத்தில் இல்லை. மற்றவர்களெல்லாம் முதலமைச்சரானவுடன் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் விஜயை மட்டும் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே நீங்கள் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது எப்படி? பேசிக்காகவே நீங்கள் வந்துடணும் சார். இப்போ நான் வந்து ஒரு அரசியலில் இருக்கேன்னா, விஜயகாந்த் இன்றைக்கி மறைந்த விஜயகாந்தை வந்து இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம். அவர் ஒரு தலைவர். அவர் முதலமைச்சர் ஆனார் ஆவலை, அதெல்லாம் தேவையில்லை. உழைக்க தயாராக இருந்தார், உழைச்சார், மக்கள் மத்தியில் போனார், பேசினார். யாரா முதலமைச்சர்? நீ தான் முதலமைச்சரா? எதிர்த்தார் டேரா, நீ யாரனா இரு, மக்களுக்கு செய்யலாம் வந்து உங்கள் வீட்டை சட்டை பிடிச்சி கேப்பேன்னு சொன்னார். தெருவில் போனார்,
வேட்டி கட்டின்னு போனார். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருஷத்துக்கு 25 லட்சம் செலவு பண்ணார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அவரெல்லாம் முன்னாடியே மன்றத்திலே பண்ணிட்டார். எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார், எத்தனை பேருக்கு உதவி பண்ணார். சரி, அது எல்லாத்துலேயும் ஒரு இப்போ இவங்களும் ரசிகர் மன்றம் மூலமாக பல உதவிகள் செய்துட்டு தானே இருக்கா சார். இன்றைக்கி என்ன ஒரே ஒரு விஷயம், விஜயகாந்த் மறைகிறாரு, மறைந்து இவருக்கு வராரு, இவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்க்குறாரு. சரி ஓகே, நம்ம இவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு செத்த நம்ம எவ்வளோ பேர் வரப்போகிறோம், நமக்கு என்ன இருக்குன்னு அவருக்கு அந்த உடனே தோணுது. உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இல்லை லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பார் கட்சியை. இதுதான் தவிர பெரிய அவர் இன்னும் புரட்சி பண்ணுறதுலாம் கிடையாது. இவ்வளோ காலம் என்ன பண்ணாருன்னு கேட்பாங்களா ஒரு கொஸ்டின். நான் கேட்குறேன், இவ்வளோ ஓடி சம்பாதிக்கிறீங்க, எதனா ஒன்று உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேருக்கு சாப்பாடு போகிறீங்க, ஒரு 100 பேரும் சாப்பிடுவாங்களா, ஒரு டீ கொடுப்பீங்களா, கொடுத்துருக்கீங்களா, இந்த ஒரு கொஸ்டின் வரும்ல. பேசிக்கான ஒரு இது இல்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் முடிவு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணுறது கிடையாது. சரி, இப்போ இந்த நிலையில் அவங்களுடைய கொள்கைகள், அவருடைய இது வரைக்கும் இருந்த செயல்பாடுகள், இனி அவர் செய்ய போகிற செயல்பாடெல்லாம் சொல்கிறார், அவைகளாம் வைத்து இந்த 2026 அவர் நிலை எப்படி இருக்கும்? அவரில் என்ன ஒரு 5% to 6% வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சிலர் 10க்கு மேலே எல்லாம் வர முடியும் அப்படின்றாங்களே. 10க்கு மேலே மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 3வது பெரிய கட்சியாக வாய்ப்பு எடுக்குன்னா இன்றைக்கி ரெகக்னைஸான கட்சி இருக்குது. சீமான் இருக்கார். சீமான்லாம் இன்றைக்கி அவர் இறங்கி வேலை செய்கிறார். போய் ஏதோ ஒரு களத்தில் நின்று மக்களுக்காக போராடுறாரு. அதிமுக போராடுது. இன்றைக்கி இருக்கிற பிஜேபி உட்பட எதனா ஒரு பிரச்சனை கையில் எடுத்து போராடினு இருக்காங்க, அடுத்த கடத்துக்கு வரணுன்னு. பட்டு தேமுதிக எல்லாமே ஒரு லைனில் எடுத்து போராடுறாங்க. பட் இதை தாண்டி ஒரு 3வது பெரிய கட்சியாக வருதுன்னா அதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணால் வரலாம். இப்போ இந்த சூழலில் அப்படி ஒரு நிலை இல்லை. இப்போ கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த நிகழ்வை முதலாக எதிர்த்து சாட்டை அடித்து கொண்டது, அதுக்கப்புறம் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய குரல் எடுபடலை, இல்லை குரல் வெளியில் வரலையே, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இது அண்ணாமலை தவிர நான் பார்க்கல. பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்னென்னா, ஒருத்தன் திறமையான வரானா அவனை மட்டம் தரத்துக்கான ஒரு வேலையில் ஈடுபடுவாங்க. அவங்க எப்பவுமே அவங்க கட்சியாக இருந்தாலும் அவன் அந்த கட்சியை தான் முதல்ல ஈடுபடுவாங்க. ஏன்னா அவர் கொங்கு வேளாளர் கவுண்டரு, நாடார்கள், பல ஜாதிகள் அந்த கட்சியில் தலைவர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் தலைவராக இருக்கார். பல முன்னாடி நாடார் இருந்தாங்க, பல ஜாதிகள் சார்ந்தவங்களாம் இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா இவங்களாம் அதில் இதுக்கெல்லாம் தயாராக கிடையாதுன்றதை காமிப்பாங்க. ஏன்னா இவனே எழுதி கொடுப்பான், இதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டா அப்போ பைத்தியக்கார மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இப்போ பார்த்தீங்களா, அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பைத்தியக்கார இப்போ சொல்ல வரேன். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு கதையை அவங்களே முடிச்சிருவாங்க. இவங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்க எல்லா ஜாதியும் போட்டேன், அவனுக்கு அந்த தகுதி இருந்தால் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எல்லாரையும் ஒத்தனையாக பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. அந்த வரிசையில் ஒரு அறிவாளியாக பார்த்த ஒரு அண்ணாமலையை ஆர்எஸ்எஸ் பார்த்தான், இது பண்ணு அவனுக்கு. அப்போ என்ன ஆச்சு, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்ம ஒரு லெஜிட்டாக பார்த்தோம், ஒரு அறிவாளியாக பார்த்த அண்ணாமலையை ஆர்எஸ்எஸ் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல, அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். ஒரு சூழ்நிலை இருந்துச்சு தமிழ்நாட்டில். அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருந்தாங்க, திமுக எதிர்க்கிறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் பார்த்தோம், சரி ஓகே, நாளைக்கு தனிநபர் பிஜேபி பொறுத்தவரைக்கும் தனிநபர் யாரும் பலமாயிடக்கூடாது, அந்த கட்சி தான் பலமாக இருக்கணும், தனிநபர் பலமாயிடக்கூடாது என்ற திட்டத்தை பார்த்தோம். அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, இந்த செல்வாக்கை உடைக்கணும்னு பார்த்தான். அது எழுதி கொடுத்தான் ஒரு பாயிண்ட்டை, இதை பண்ணப்போ சார் நீ அடிச்சுக்கா. இப்படி அண்ணாமலையின் செல்வாக்கை உடைத்தால் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கும் குறையும் தானே? இல்லை, நீங்கள் அதுக்காக தான் பிஜேபியை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. பிஜேபி தனிநபரை நம்பி பிஜேபி கிடையாது. தனிநபர் செல்வாக்கை ஆபத்துக்கு விட மாட்டாங்க, தனிநபர் அதில் கதையை முடிச்சுருவாங்க. அண்ணாமலை இப்போ அண்ணாமலை இதுக்கு முன்னாடி வரையும் மாற்றினா எல்லாமே என்னங்க அண்ணாமலை நல்லா பண்ணார், ஏங்க மாத்திரையும் கேட்டிருந்தீங்களே, மக்கள்லாம் கேட்டாங்க, அவங்க ரசிகர்லாம் கேட்டாங்க. இப்போ அப்படி கேட்கலையே. இந்த இஷ்யூ வந்த பிறகு அவர் சவுக்கால என்னைக்கு அடிச்சுக்கினாரோ, செருப்பு என்னைக்கு போட மாட்டேன்னு சொன்னாரோ, அதன் பிறகு மக்கள் அதை பற்றி இப்போ சமீபத்தில் பத்திரிகையிலேயே அண்ணாமலை விரைவில் மாற்றம் இந்த செய்தி வருது. இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த செய்தியை அவனே உருவாக்கினான், அவனே வெளியே தள்ளி விட்டான். பார்த்தீங்களா, கொங்கு வேளாளர் கவுண்டர் ஆக்கினேன், பார்த்தீங்களா, நாடார் ஆக்கினேன், பார்த்தீங்களா, இவர் அப்போது நான் தான் தயாரான சரியான ஆள், நான் தான் அடுத்து காட்டுறதுக்கு தான் இது. இப்போ அந்த இடத்துக்கு எச் ராஜா வருவார்னு நினைக்கிறீங்களா? எச் ராஜாவை போடுவாங்க, யார் வேணால் போடுவாங்க, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க யார் நினைக்கிறாங்க அவங்க போடுவாங்க.
அண்ணாமலையே முடிச்சிட்டாங்க கதையை. பாட்டாளி மக்கள் கட்சியில் வெளிப்படையாக தந்தை மகன் மோதல், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அந்த அந்த கட்சியில் வேறு யாருமே இல்லையா? ராமதாஸ் அன்புமணியை தான், அப்புறம் அவங்க இன்னொரு பேர் அக்கா பையன் தான் வரணுமா? வேறு யாருமே இல்லையா? அந்த கட்சியில் பாலுன்னு ஒருத்தருக்கிறார், கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அருள்னு ஒருத்தருக்கிறாரு, ஜிகே மணி இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் போடாமல்? இல்லை, இப்போ அந்த பொறுப்புக்கு இவங்கெல்லாம் அந்த தகுதி இல்லைல்ல, அவங்களாம் மீறிட்டாங்க, வயது ஆயிட்டதுல. யாருக்கு? இப்போ நீங்கள் சொல்கிற அருளோ பாலுவோ இல்லை ஜிகே, நீங்கள் வேறு எதனா போடுங்க. இப்போ நீங்கள் அந்த கட்சியோட தலைவராக கூட போட்டுக்கலாமே. அன்புமணி ஏன் போட்டீங்க? ஜிகே மணியை பொறுப்பேற்று அன்புமணி தலைவராக போட்டிங்களே, அப்போது அன்புமணிக்கு அனுபவம் வந்துதா? அவங்க குடும்ப பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நம்ம பங்காளி சண்டை, ஒரு பொதுக்குழு இல்லை விவரம் இல்லாத நம்ம ஊடக, அவங்க திட்டமிட்டு அந்த முகுந்தன் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டாங்க சார். அன்புமணியும் ராமதாசும் திட்டம் போட்டு அந்த முகுந்தனை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டாங்க. அவங்க தலைவர் ஆக்கிட்டாங்க. இப்போ அவர் பேர் தெரியாம, அவன் யாருன்னே தெரியாம இருந்துச்சு, இன்னைக்கு அவர் தலைவர் ஆக்கிட்டாங்க. அதுக்கு அன்புமணியும் ராமதாசன் போட்ட திட்டம் தான் முகுந்தனை கொண்டு வரணும்னு. அவன் என் வாயிலே வந்துச்சு பாருங்க. ஆனால் அது நாடகம் மாதிரி தெரியல, உண்மையிலே அவங்க எதிர்த்துக்கிட்டது மாதிரியும் இவர் திரும்பி இருந்து. சார் அரசியல் எல்லாமே அப்படிதான் சார் தெரியும். என் குடும்பத்துக்குள்ள தான் பிரச்சனை, தேர்ட் பர்சன் உழவக்கூடாது. இதில் கூட நாங்கள் முதல்ல தவறு செய்து விட்டோம், இப்போ கூட்டணி மாற்றுவோம் அப்படின்ற நிலையில் ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அன்புமணி அதை ஒத்துக்கலைன்ற மாதிரி செய்திகள் வருது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை மருத்துவர் அவங்க பொறுத்த வரைக்கும் கடைசி இது என்ன சொல்கிறது, ஏலம் விடுவாங்களே, கடைசி 50, 100, 1000, 10,000, லட்சம் அப்படியே போவோம், கடைசி வரைக்கும் போவோம். அவன் ஒருத்தர் எடுக்கிற போகிற நேரத்தில் அவர் எடுத்துறாருன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு அங்கே போயிடுவாங்க. ஒருத்தர் இப்படி எடுத்துறாருன்னு சொல்லுவாங்க, இங்கே போயிடுவாங்க. அவங்க கதையே மக்களை பார்த்துன்னு இருக்காங்க. அந்த கட்சியுடைய ஃபண்டமெண்டல் சார் கருப்பு சிகப்பாடு தான், கருப்பு சிகப்பு தான் அந்த கட்சியுடைய கொள்கை முதல்ல. அதில் பிறகு நீலம்னு ஒன்று போட்டாங்க. அந்த நீலம் போட்டதுக்கு டேவிட் அம்பேத்கர் தான் காரணம். அந்த கட்சியினுடைய பைலா எழுதி கொடுத்தது டேவிட் அம்பேத்கர். இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த டேவிட் அம்பேத்கர் இவர் ஒரு 9வது ஜாதியா, இவருக்கு அரசியலுக்கு ஆர்வமே கிடையாது. இவருக்கு நான் வச்சுங்க நீங்கள் சொல்கிறேன். ராமதாஸுக்கு கட்சினா என்னன்னு தெரியாது, அவருக்கு சங்கம்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது டேவிட் அம்பேத்கர், குடியரசு கட்சியை சார்ந்தவர். அவர் தான் இவருக்கு சொல்றாரு. அவர் ஜாதி கூட்டணி உருவாக்குறார். எல்லா ஜாதியிலும் ஒரு ஒருத்தரை போடுறாங்க. அதில் 9வது ஜாதியா வன்னியர் சங்கத்தை அவர் சேர்த்தார். அவர் தான் ராமதாஸ். ராமதாஸ் எல்எல்ஏ பில்டிங்ல அந்த கூட்டம் நடக்குது. ராமதாஸ் ஒரே ஆள். அந்த கூட்டத்துக்கு ராமதாஸ் ஒரே ஆள் தான் வந்தார், அந்த சாதி சார்ந்து. ஆமா. அப்போ இவர் நீ ஆரம்பிக்க சங்கத்தை ஆரம்பின்னு சொன்னது டேவிட் அம்பேத்கர். அப்படின்னு 9வது ஜாதியா அந்த இது அனைத்து ஜாதி கூட்டம் நடக்குது. அதில் கலந்துக்கிறார் ராமதாஸ். அப்படி கலந்துக்கிட்ட சமயத்தில் தான் அவருக்கு அரசியல் ஆர்வம் வருது. அந்த டேவிட் அம்பேத்கர் தான் அதுக்காக தான் நீளத்தையே போட்டார் அந்த கட்சியில். ஆனால் அந்த டேவிட் அம்பேத்கர் இறப்பு கூட ராமதாஸ் வரல. அவர் ஒரு அறிக்கை கூட விடலை, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்படி அவ்வளவு விசுவாசமாக இருப்பார் ராமதாஸ். அதனால நம்ம என்ன சொல்றது, இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு. நான் கேட்குறேன், உன் ஆரம்பத்தில் உன்னை ஒரு கட்சியை பற்றி சொல்லி உருவாக்கினவனை கூட பார்க்க முடியல. அவர் இறப்புக்கு கூட பார்க்க முடியல. அவர் தான் அந்த கட்சியோட பைலாவை எழுதி கொடுத்தார் ராமதாஸுக்கு. இது ராமதாஸ் மறுப்பாரா? மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை போன்றவர்களுக்கு அந்த வரலாறு தெரியுது. எங்களை போன்றவர்களுக்கு வன்னியர் சங்கத்தில் குரு அவர்கள் மிகப்பெரிய பலமான ஒரு மனிதராக இருந்தார். அவருடைய வாரிசுகளுக்கோ அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது பொறுப்புகள் கொடுக்குற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தெரியலையே. அது சார் அவர் 60 லட்ச ரூபா கடத்தோட இறந்தார் குரு. அவங்க மகன் கொடுத்த பேட்டியில் 60 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. நான் கேட்குறேன், யாருன்னா ஒருத்தன் ஒரு மாவட்டத்தில் சொன்னால் கூட அந்த கடத்தை கொடுத்துட்டு இருப்பான். யாருன்னா ஒருத்தன் கடைசியாக இருக்கிற குப்பல் சோப்பம் கூட கொடுத்துட்டு இருப்பான் பாமக. அவர் அந்த கடன் தொல்லையால் தான் இருந்தார். கடன் தொல்லை, கடுமையான கடன் தொல்லை. ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கூட காசு இல்லை. திருச்சியிலே இருக்கிறாங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் திருச்சி ஹாஸ்பிட்டலே பார்க்குறாங்க. அதில் கூட கடைசியில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆனப்படி தான் இங்கே கொண்டு வராங்க அப்போலோக்கு. அப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், என்னன்னு கூட பார்க்கல, அவங்ககிட்ட பணம் இல்லை, எதுவும் இல்லை, அவனை என்ன கூட பார்க்கல, கண்டுக்கல. அப்போ அவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்து தானே இருந்தீங்க. அவனை ரெக்டிஃபை பண்ணி குருவை காப்பாற்றுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லைல்ல. அந்த கோபம் தான் அந்த பசங்களுக்கு. சரி, அதனால அவங்க அடுத்த கடத்தில் நோக்கி போட்டாங்க. இப்போ அந்த பசங்க சரி, இப்போ கண்ணனரசனை கூப்பிடு, அந்த இளைஞரை தலையை கொடுக்கணும்னு சொல்லு, இப்போ சொல்லு அருவி. அது அந்த இளைஞர் சங்கத்தை முகுந்தனுக்கு போட்ட பதவியே கண்ணனரசனுக்கு கொடு, குரு பையனுக்கு கொடு. அவன் வரானா வரையில பார்ப்போம், கண்டிப்பாக வந்துடுவான். இதெல்லாம் ஒரு நாடகங்கள். பாமகவை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்,
குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அதற்கு ஆடு மாடு மேய்ப்பெற வன்னியர்கள் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பாமகலாம் பெருசாக கிடையாது. எல்லாம் இங்கெல்லாம் ஒரு அளவுக்கு படிச்சுட்டான். அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை அவனும் படிச்சிட்டான்னா அந்த கட்சியே இருக்காது. இப்போ வருகிற 2026 தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பாமக இணையும், கூட்டணி வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படின்னு? அவங்க கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டாங்க சார். வியாபாரம் கடைசி வரைக்கும் வியாபாரம் போவோம். கடைசி ஃபைனலாக காலையில் இங்கே வந்து சந்திக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அங்கே காலையில் எல் முருகனும் பிஜேபி அங்கே வந்து சந்திச்சிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வெடிகாலம். இப்போ இங்கே 2 பேரும் வந்து சந்திப்பாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக நடக்கும், மாறுதல் இருக்காது. அதனால தானே சார் அவங்க மேலே உண்மை தன்மையை போயிடுச்சு சார். பாட்டாளி கட்சியெல்லாம் ஒரு 10 மாவட்டத்தில் அண்ணா திமுக, திமுக தாண்டி இருந்த ஒரு செல்வாக்கு இன்னைக்கு எல்லாமே மக்கள் மத்தியில் போயிடுச்சு. இன்னைக்கு கூட்டத்தை இன்னைக்கு ஒரு 10 லட்சம் கூட்டத்தில் கூட்ட முடியாது. இன்னைக்கு நினைச்சா கூட கூட்ட முடியாது. அன்னைக்கு இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்ப்பரித்து வந்தான் கடலைகளை போல. இன்னைக்கு யார் வந்தான்? சரி, இந்த காலேஜ், உலக்கூர் காலேஜ் கட்டினேன், எல்லாமே போட்டான். இது வந்து ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். கடைசியில் உங்கள் மனைவி பல ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் இது மாதிரி என்ன நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. இந்த ஜாதிக்காக, வன்னியர்களுக்காக நீ என்ன பண்ணீங்க? அவங்க என்ன படித்தான், என்ன படிக்க வச்சிங்க? இன்றைக்கே எங்கள் கிராமத்தில் குடிகாரனை தான் இருக்கிறான் வன்னியர். குடிச்சிட்டு ஓலக்கொட்டாயில் தான் கிடக்குறான். நான் சொல்கிறது பெரும்பான்மையாக சொல்கிறேன். ஒரு சிலர் இருப்பாங்க ஓலக்கொட்டாயில் தான் இருக்கிறான். இன்றைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆடு மாடு 10ஆவதுல எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறோம் அவ்வளோ பேர் இருக்கான். இவங்களை இந்த சமுதாயத்தை மாற்றத்திற்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? அந்த ஜாதியுடைய ஒரு வெறியை தூண்டி ஜாதி இதை மட்டும் அறுவடை பண்ணீங்களே, அந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை ஒரு மாவட்டம் உங்களுக்கு இல்லாத பண்ணுமா? ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்கலாம். பல ஜாதிகளை வந்து ட்ரஸ்ட்டை உருவாக்குறான், அவங்க தங்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறான். நீங்கள் என்ன உருவாக்குனீங்க? சென்னையில் வந்து தங்கவே இடம் கிடையாது. வண்டியர்கள்லாம் ரோட்டில் படுத்து கிடக்கிறான். நைட்டு வந்து பீச்சில் படுத்து கிடக்கிறான் காலைல இன்டர்வியூக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு மாவட்டத்தில் அவனை கட்ட வேண்டியதானே. வன்னியர்களுடைய நலனுக்காக ராமதாஸே கிடையாது, தன்னை குடும்ப நலனுக்காக தான். இப்பயும் கடைசியில் குடும்ப நலன் தான். இது வந்து ஒரு அந்த வன்னியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுத்து நெல் பறித்து அந்த காசெல்லாம் நெல்லாக கொடுத்தாங்க ராமதாஸுக்கு. ஆவடி பருத்திப்பட்டில் ராமதாஸ் வர சொல்ல எனக்கு தெரியாத சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நெல் எடுத்து கொடுத்தாங்களாம். நெல் அந்த ஊர் கிராம மக்கள்லாம் நெல் கொடுத்தாங்க. கதிர் அறுத்து. ஆமாம், நெல் ஒரு முட்டை 2 முட்டை அப்படி வளர்க்கப்பட்ட கட்சி இன்னைக்கு உன் குடும்ப கட்சி ஆகிட்ட. இந்த வன்னியர் மக்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்க சொல்லு? எதுவுமே பண்ணல. இந்த மக்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்துன்னு இருக்கான். ஒரு நிலை தேடி மாதிரி போயிட்டான், குடிக்காரனாக போயிட்டான். அவங்களுக்குலாம் அதில் மாற்றி கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். எஜுகேஷன் நல்லா உருவாக்கிட்டாலே, ஒரு எஜுகேஷன் வேலை உருவாக்கிட்டாலே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும் சார். அந்த ஒரு ஃபண்டமெண்டலில் ராமதாஸ் உருவாக்கல, அதை தவறிட்டார். அதை இப்போ தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசி தமிழர்கள் நலன் அப்படி அந்த நிலையிலேயே வளர்ந்து வருகிற சீமான் நாம் தமிழர் கட்சியின் நிலை இந்த 2026 தேர்தலில் எப்படி இருக்கும்? அவர் அந்த ரெகக்னேஷன் தக்க வைப்பார். ஒரு 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குகள் அதிகமாக நினைக்கிறேன். வாங்குவார், 8% தக்க வைப்பார். இப்போ விஜய் வந்த பிறகு அவரோட வாக்குகள் குறையும். சீமான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி. சீமான்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னும் விஜய்னா யாருன்னு தெரியாது, நடிகராக தெரியும், தலைவராக தெரியாது. இப்போ சீமான் கட்சியிலேயே பெரிய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க அப்படின்ற நிலையில் அவருடைய எல்லா கட்சியிலும் அது நடக்குது தான் சார். திமுக கூட வைக்க பெரிய சொல்ல 19 மாவட்டத்தில் போனோம். அதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் சார். ஒரு கட்சினா அந்த தலைவன் தான் சார். அந்த தலைவனை பொறுத்து தான். நீங்கள் வந்து அவர் போயிட்டார், இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்திகள் பெருசாக எழுதுவாங்க. இன்றைக்கி கூட பார்க்கலாம், அவருக்கு எதிராக ஒரு திருச்சியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெரிய தவறுதெல்லாம் பண்ணுறாரு. நான் கேட்குறேன், அவர் திமுக மாவட்ட செயலாளர் செயல்படுறாரு. அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. மக்கள்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு கலெக்டர் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை அகற்றணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவரும் திமுக மாவட்ட செயலாளர் செயல்படுறாரு. இதெல்லாம் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் அந்த ஒரு கட்சினா சீமான் தலைவர்னா அது சீமான் தான். அதை ஒருத்தர் சார்ந்து தான். யார் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கலாம் கிடையாது, கணக்கு கிடையாது. அவங்களுக்கான ஸ்டெபிலிட்டி இருக்கும், அவர்களுக்கான ரசிகர்கள் இருப்பாக தான் செய்வாங்க. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.